அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை காட்டிலும் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் சாதகமாக இல்லை. தசமஸ்தானத்துக்கு குரு வர போகிறாரு மே மாதம். அதே சமயம் 7ஆம் இடத்துக்கு சனி வராரு மார்ச் மாதம். இந்த மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது கணவன் மனைவி விஷயத்திலோ தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். சிலருக்கு ஜாதகம் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, திருமணத்தில் பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த பிரிவுங்கிறது டெம்பரவரியாக இருக்கும். சண்டை போட்டுட்டு வெளியில் போவீங்க, இல்லாட்டி வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க உங்கள் வாழ்க்கை துணை, இல்லை நீங்கள் வெளியூருக்கு போவீங்க. கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்தது, 7ஆம் இடம் வீக்காக இருந்தது அப்படின்னா திருமணம் பந்தமே முறியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இது கல்யாணம் ஆனவங்களுக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்படின்னா தவறான தொடர்புகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய பெற்றோர் குழந்தைகளை கண்காணிப்பது அவசியம். ஏன்னா இந்த காலத்தில் மொபைல் ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது. அதுவும் குழந்தைங்களுக்கு ஒரு தனியாக ரூமை கொடுத்துட்றோம். நாம் ஹாலில் படுத்துக்கிறோம், இல்லாட்டி அடுத்த பெட்ரூமில் படுக்கிறோன்னா அந்த குழந்தைங்க தாப்பா போட்டுன்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்கிறது. லேப்டாப்பில் விளையாடுற, ஃபேஸ்புக் பார்க்குறேன், ட்விட்டர் பார்க்குறேன், இன்ஸ்டா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நோண்டின்னு இருக்கலே தவிர அதில் என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியல, பெற்றோருக்கும் தெரியாதனால தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசி குழந்தைகளின் பெற்றோர்கள் அவசியம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நட்புகளின் மூலமாகவும் சக படிக்கக்கூடிய குழந்தைகளின் மூலமாகவும் தேவையற்ற விஷயங்களுக்கு மனசை டைவர்ட் பண்ணுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்தில் கவனத்துடன் இருக்கணும். யாரை நம்பியும் அடுத்தவங்கள ரகசியத்தை பேசாதீங்க. உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னால் தலையே வெடித்தாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதே சமயம் அக்டோபர் டு டிசம்பர் குரு வக்ரகதியில் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு பெரிய லாபம் வருவது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வை பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தம்பி தங்கைகள் வளர்ச்சி அடைவார்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுடைய பரிகாரம் 2025 அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும்.